ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இன்னும் ஒரு நாடா? அது இந்த நாடு. ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறேன்னு சொன்னால் பொதுவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அல்லது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும். இந்த ரெண்டு நாடுகளையும் விட மூன்றாவதாக இன்னும் ஒரு நாடு தாக்குதல் நடத்தி இருக்குது என்று சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா? ஒரு மூன்றாவது நாடு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியமை இப்போ அம்பலமாகி இருக்கிறது. முதலே சொல்கிறேன், இந்த தாக்குதல் இன்றைக்கோ நேற்றோ நடந்த புது தாக்குதல் இல்லை. இது போன மாதம் நடந்த தாக்குதல். ஆனால் ரகசியமான முறையில் நடத்தப்பட்ட தாக்குதல். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்த காணொலியில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த நாடு எந்த நாடு, எதற்காக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணும், என்னதான் நடந்தது என்று சொல்லி நிறைய முக்கியமான ரகசியங்களும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரகசிய தாக்குதல் நடத்திய அந்த மூன்றாவது நாடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது அமீரகம். அவர்கள்தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ஈரானுக்கு சொந்தமான ஒரு தீவு, அதாவது அந்த கல்ஃப் இருக்குத்தானே, பாரசீக வளைகுடா. அந்த பாரசீக வளைகுடாவில் எக்கச்சக்கமான தீவுகள் இருக்குது. பெரிய தீவுகள், சின்ன சின்ன தீவுகள்னு சொல்லி நிறைய தீவுகள் இருக்குது. அதில் கொஞ்சம் தீவுகள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமானவை, இன்னும் கொஞ்சம் தீவுகள் ஈரானுக்கு சொந்தமானவை. ஒரு சில தீவுகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் தான் நாங்கள் பிறகு சொல்கிறேன். எனவே இந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்குத்தானே, அதில் ஈரானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. நாங்கள் பொதுவாக கார்க் ஐலண்ட், கார்க் தீவை பற்றி கேள்விப்பட்டு அங்க நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி, அந்த கார்க் தீவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தீவு உண்டு. அதனுடைய பேர் லவன் தீவு என்று சொல்லி. எது லவனா? லவன்ன்றது தமிழ் பேர் மாதிரி கிடக்கே என்று கேட்டீங்கன்னு சொன்னால் தமிழ் பேர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு சொந்தமான ஒரு தீவினுடைய பேர் லவன். தனியாக அந்த தீவுக்கு மட்டும் லவன் என்று பேர் வைக்கல, இன்னும் நிறைய இடங்களில் இந்த லவன் என்ற பேர் அடிபடும். அதில் மிக முக்கியமானது ஒரு கப்பல். அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் இந்தியாவில் ஒரு போர் ஒத்திகை மாதிரி நடந்தது தானே. அதில் ஈரானுக்கு சொந்தமான 3 கப்பல்கள் கலந்து கொண்டது தானே. அந்த கப்பல்கள் அந்த ஒத்திகைலத்தை முடிச்சு போட்டு திரும்பி போகிற வழியில் தானே தாக்குதல் நடந்தது. அதில் இலங்கைக்கு பக்கத்தில் வச்சு ஐரிஸ் டெரான்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டது தானே. அதோட ஐரிஸ் புஷர் என்ற ஒரு கப்பல் மீட்கப்பட்டு அது இப்போ திருவோணமலை துறைமுகத்தில் நிற்குது. அதே மாதிரி 3வது கப்பல் ஐரிஸ் லவன் என்று சொல்லப்படுற கப்பல். எனவே அந்த கப்பலினுடைய பேரும் லவன் தான், இந்த தீவினுடைய பேரும் லவன் தான். அந்த ஐரிஸ் லவன் கப்பல் திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு அதில் இருந்த மாலுமிகள் எல்லோரும் மீட்கப்பட்டு திரும்ப ஈரானுக்கு அனுப்பப்பட்ட கதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். இந்த லவன் தீவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இப்போ நீங்கள் மேலே படத்தில் பார்க்குறீங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அதன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்குதல் நடத்தியது அப்போ ஈரானுக்கு தெரியாது, பொதுவாக யாருக்குமே தெரியாது, அமெரிக்காவுக்கே தெரியாது. ரகசியமாக 4-5 ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றார்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து. நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், யுத்தம் சம்பந்தமான தகவல்கள் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள பெருசாக வெளியில் வராது. எல்லா தரப்புமே உண்மைகளை மூடி மறைப்பார்கள். அது போக போகத்தான், காலம் போக போகத்தான் நிறைய தகவல்கள் வெளியில் வரும் என்று சொல்லி, இப்போ அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலால் இந்த ஒரு தகவல் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டலைட் படங்கள் இருக்குதானே, சட்டலைட் படங்களை இப்போ பயங்கரமாக ஆய்வுகள் நடக்குது. அமெரிக்க தரப்பாலையும் ஆய்வுகள் நடக்குது, ஈரான் தரப்பாலையும் ஆய்வுகள் நடக்குது, எல்லா தரப்பாலையும் ஆய்வுகள் நடக்குது. அப்படி ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான விமானங்களும் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தின என்ற விஷயம் இப்போ அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த 39 நாட்கள் போர் இருக்குதானே, அதில் நாங்கள் நினைச்சோம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறார்கள். இது ஒரு பக்கம். அதுக்கு பதிலாக ஈரான் என்ன செய்தது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தினது, சகல நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தினது, ஓமானை தவிர. அதுக்கு பிறகு இஸ்ரேல் மேலேயும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது. அப்போ ஏன் திருப்பி இங்கால தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால், அது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில். அப்போ நாங்கள் என்ன நினைச்சோம்னு சொன்னால், ஈரான் தான் இந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துது, இந்த நாடுகள் என்ன செய்யுது, எதிர் தாக்குதல்கள் நடத்தையில வார ஏவுகணைகளையும் வார ட்ரோன்களையும் தடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை பயன்படுத்தி. ஆனால் எதிர்த்தாக்குதல்கள் நடத்தல என்றதான் ஆரம்பத்தில் நாங்கள் நினைச்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நைஸா இப்போ
கூட்டத்தோட கூட்டமாக கல்லறியக்குள்ள ஒரு கூட்டத்தில் 10 பேர் கல்லறினோம்னு சொன்னால் யார் யார் எந்தெந்த கல்லறிஞர்களுக்கு தெரியாதானே. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து அடிச்சிருக்குது ஈரான் மேலே. இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து அமெரிக்க படைத்தளங்கள் இருக்குது. எனவே அங்கிருந்து தாக்குதல் வரும்போது ஈரான் என்ன நினைக்கும், ஓஹோ இது அமெரிக்கா தான் அடிக்குது என்று நினைக்கும் ஈரான். ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் அமீரகமும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தகவல் வந்து ஒருவேளை ஈரானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம் என்று சொல்லியும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒருவேளை முன்கூட்டியே தகவல் கிடைச்சிருக்கலாம், இதுக்குள்ளே வந்து UAE வந்து களத்தில் குதிச்சிருக்கின்றது அவர்களுக்கு சிலவள தெரிய வந்திருக்கலாம் என்று சொல்லி. என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தினது. இந்த எல்லா நாடுகளையும் விட அதிகளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே தான். இப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஈரானினுடைய பிரதான எதிரியார், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிரியார் இஸ்ரேல். எனவே தாக்குதல் நடத்துறதாக இருந்தால் இஸ்ரேல் மேலே தான் அதிக தாக்குதல்கள் நடத்தணும். இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது தான் ஈரானால். ஆனாலும் இஸ்ரேலை விடவும் அதிகளவு தாக்குதல் நடத்தப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து செய்திகளில் சொல்கிற நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து துபாய் மேலேயும் அபுதாபி மேலேயும் மற்ற இடங்கள் மேலேயும் தொடர் தாக்குதல்களை வந்து ஈரான் நடத்தினது. அதுக்கு காரணம் அப்பயே ஈரானுக்கு விளங்கி இருக்குது, இதுக்குள்ள வந்து UAE வந்து இறங்கிட்டு சொல்லி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை குறி வச்சு 2800க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாத்தையும் சேர்த்து 2800க்கும் அதிகமான தாக்குதல்கள் வந்து ஈரான்ல இருந்து நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை கிடைச்ச சில சட்டலைட் படங்கள் இருக்குது தானே, அந்த சட்டலைட் படங்களின்படி என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், சில மிராஜ் விமானங்கள் வந்து இந்த யுத்தத்தில் ஈடுபட்டதையும் தாக்குதலில் ஈடுபட்டதையும் சட்டலைட் படங்கள் காட்டி கொடுத்திருக்கின்றன என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ மிராஜ் விமானங்களை வந்து பாவிக்கிறது யாரு? அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸால் மட்டும்தான் பாவிக்கப்படுது. மிராஜ் விமானங்கள் என்றது பிரான்ஸில் உற்பத்தி செய்யப்படுற அதிநவீன போர் விமானங்கள். எப்படி அமெரிக்காவில் வந்து F-16, F-35 இந்த மாதிரியான விமானங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுதோ அதே போல பிரான்ஸால உற்பத்தி செய்யப்படுற விமானம் தான் இந்த மிராஜ் என்று சொல்லப்படுற விமானம். ஆஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் வந்து இலங்கையிலையும் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தது இந்த மிராஜ் விமானங்கள், இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இப்போ வந்து தற்போதைய சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளில் வந்து மிராஜ் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு அல்லது அதிகம் பயன்படுத்துகிற ஒரே நாடு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். எனவே இந்த ஈரானிய யுத்தத்தில் வந்து மிராஜ் விமானங்கள் தாக்குதல் நடத்தினு சொன்னால் கண்டிப்பாக UAE-யால் தான் அது பாவிக்கப்பட்டிருக்கணும் என்றது முதலாவது முடிவு. ரெண்டாவது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸால் வந்து அதிகமாக பாவிக்கப்படுகின்ற ஒரு ட்ரோன். அந்த ட்ரோன் வந்து சீனாவில் உற்பத்தி செய்யப்படுற ட்ரோன். அதனுடைய பேர் வந்து விங் லூங் என்று சொல்லப்படுறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இந்த வகை ட்ரோன்களும் அதிக அளவு தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சட்டலைட் படங்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன மாதம் வந்து அமெரிக்கா ஒரு கட்டத்தில் வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவிக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து முதல் முறையாக வந்து போர் நிறுத்தம் அறிவித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், இனி வந்து நாங்கள் தாக்குதல்கள் நடத்த மாட்டோம், போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் சில இலக்குகள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அப்போ அமெரிக்கா மறுத்திருந்தது, இல்லையே நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று சொல்லி. அப்போ இஸ்ரேல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது அமெரிக்க ஜனாதிபதி, நீங்கள் ஏதாவது தாக்குதல் நடத்தினீங்களான்னு சொல்லி. அப்போ இஸ்ரேல் சொல்லிக்குது, இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்தலைன்னு சொல்லி. அப்போ ஈரான் சொல்லி கொண்டிருக்குது, இல்லை நீங்கள் போர் நிறுத்தத்தை மீறி எங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டீங்கன்னு சொல்லி ஈரான் திரும்ப குற்றம் சாட்டினது. அப்போ யாருக்குமே தெரியாமல் இருந்ததாம் இந்த தாக்குதலை நடத்தினது யாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ரகசியமாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்குது, இந்த தாக்குதலை நடத்துறது நாங்கள் தான் என்று சொல்லி. இது ரகசியமாக சொல்லப்பட்ட தகவலாம். பிறகு பகிரங்கமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து வெளியில் ஒரு அறிக்கை விட்டது என்று சொன்னால், இல்லை அமெரிக்கா வந்து இப்போ யுத்த நிறுத்தத்தில் வந்து ஈடுபடக்கூடாது, அது வந்து தவறான முடிவு, நாங்களும் இந்த யுத்தத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், எனவே நாங்கள் சேர்ந்து அடிக்கணும், அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி ஈரானினுடைய கதையை முடிக்கணும் என்று சொல்லி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து பகிரங்கமாகவே அறிக்கை விட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் ஒரு சிறப்பு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். நான் அதுக்கு காரணம் வந்து ஒரு சில தீவுகள், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவுகள் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அந்த தீவுகள் எல்லாமே வந்து தற்போது ஈரானுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே வந்து அமீரகத்துக்கு சொந்தமான தீவுகள் தான். அந்த தீவுகளை வந்து திருப்பி தர சொல்லி திரும்ப அமீரகம் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 200-300 வருஷங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் அதை திருப்பி கொடுக்கல. எனவே இந்த தீவுகளால் வந்து பிரச்சனை. அந்த தீவுகளினுடைய படங்கள் மேப்புகள் எல்லாம் போட்டு நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன். எனவே
அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் இடையில தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே நீண்ட காலமாகவே இருக்குது. எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரானை தாக்கணும்ன்றது அமீரகத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. எனவே இதனுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு சொந்தமான லவன் என்று சொல்லப்படுற தீவில் அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தன்னுடைய சொந்த இராணுவத்தை பயன்படுத்தி, தன்னுடைய சொந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் சொல்லாமல், இஸ்ரேலுக்கும் சொல்லாமல் தாங்களே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நிறைய தாக்குதல்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கக்குள்ள அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் 2 ஏவுகணைகள் அனுப்புவோம், நாங்களும் 2 குண்டை போடுவோம் என்று சொல்லி போட்டார்களோ தெரியல. இப்போதான் இந்த தகவல் வந்து அம்பலமாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக ஈரானினுடைய ரியாக்ஷன் என்ன, அவர்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி தெரிய வரையில, இதுவரைக்கும் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு கருத்தும் சொல்லப்படையில. அந்தந்த தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.